வழங்கும் டாப் குக் சீசன் 2 உடன் வழங்குவார் அனுஜ் ஸ்டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் மற்றும் மாமல். செஃப், இன்னைக்கான மெயின் குக்கிங் சேலஞ்ச் என்னவா இருக்க போகிறது? இந்த குக்கிங் வந்து ரொம்ப வித்தியாசமா அமைய போகுது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணிருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட டிஷ் ஒன்னு பண்ணுவீங்க, ஒரு ரோட்டு கடை சைடுல இருக்கிற ஒரு டிஷ் பண்ணுவீங்க. ஐயோ, ரெண்டு குக்கிங். சூப்பரா சிட்டியா அரங்க மாதிரி என்னடா அது? தோ பாருங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் சிக்கன் அலா கீவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இட்டாலியன் டிஷ் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் கிச்சன்ஸ். அதே மாதிரி கொத்து பரோட்டா வித் சால்னா. ஏய், சோ இதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள். நீங்க இன்னைக்கு செய்ய போறது அனுஜ் டபுள் ரெசிபி சேலஞ்ச். நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் கொடுக்க போறேன். இந்த 2 நிமிஷம் டைம்ல நீங்க உங்க டீம் ஹெட்ஸ் எல்லாம் வந்து உங்க மென்டார் ஷெஃப் கிட்ட பேசி எந்த ஒரு இன்கிரிடியன்ட் வச்சு நீங்க மெயின் டிஷ் ஒன்னு செய்ய போறீங்க, எந்த ஒரு டிஷ்ஷை வச்சு அந்த ரோட் சைடு டிஷ் ஒன்னு பண்ண போறீங்க. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ், ஒரு ரோட் சைடு டிஷ். அந்த இன்கிரிடியன்ட் என்னவா இருக்க போகுது உங்க மென்டார் ஷெஃப் கிட்ட பேசி டிசைட் பண்ணி பேண்ட்ரில போய் அந்த இன்கிரிடியன்ட் கொண்டு வந்து உங்க டேபிள்ல நில்லுங்க. முக்கியமா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு உங்க யாருக்குமே வந்து கட்டிங் போர்டு கொடுக்க போறது இல்ல. சூப்பர். அப்புறம் எப்படி? அதுக்கு பதிலா அனுஜ் டைல்ஸ் கொடுக்க போறோம். டைல்ஸ். ஓகே தான். அந்த அனுஜ் ஸ்டைல்ஸ் உள்ள கொண்டு வாங்கோ. அரங்க மாதிரி விசில் பறக்கவே. இது நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் டைல்ஸ் கிடையாது. இது அனுஜ் ஸ்கிராட்ச் ப்ரூஃப் டைல்ஸ். எவ்வளவு பெரிய கடப்பாரையை வச்சு தேய்ச்சா கூட இது வந்து ஸ்கிராட்சே ஆகாது. ஸ்ட்ராங்கா டேஸ். இது பார்க்க தான் நார்மல் டைல்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா இட்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க். ஓகே, சோ ஒவ்வொரு டுக்கும் இங்க வந்து ஒரு டைல்ஸ் எடுத்து உங்க டேபிளுக்கு போயிடலாம். வாங்க. 2 minutes டைம் உங்க மென்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. வெறும் டாப் குக் வாங்க. The plan is on. ஓகே, இப்போ குக்ஸ் எல்லாம் போய் உள்ள உங்களோட இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வந்துடலாம். செஃப், ஆளுக்கு ரெண்டு எடுத்து வந்திருக்காங்க. டெல்னா, வாட் இஸ் யுவர் இன்கிரிடியன்ட்? இன்கிரிடியன்ட் வந்து ஒன்னு ஃபிஷ்ல சாமன் பண்ண போறேன். சால்மன். ஓ, இன்னொன்னு வந்து சேலம். ஐயோ, அது சொல்ல கூடாதுல்ல. சொல்லலாம். டிஷ் பேரே சொல்லலாம். சேலம் தட்டோட சாண்ட்விச். ஓ, சேலம் தட்டு. டிஎஸ்ஆர் மட்டன் பாட் பிரியாணி. ஆ, அடுத்து டெல்லி சிக்கன் சங்கேசி. சிக்கன் சங்கேசி. ஓகே, சிவானி. அர்போரியோ ரைஸ். ஆஹா, ஷெஃப் பேர் போன டிஷ் அர்போரியா. அப்போ ரிசோட்டோ பண்றீங்க. அடுத்தது மேதா. எது? அது என்ன தட்டு கடை? காஜா. காக்கிநாடா காஜாவா? காக்கிநாடா காஜா. லேயர் லேயரா வரணும். அடுத்து பிரீதா. செஃப் மஷ்ரூம் அண்ட் லாப்ஸ்டர். ரோட்டு கடை காலன்னா அடிபடுவேன். ஏய், பட்டர் போஸ்ட் லாப்ஸ்டர் பண்ண. பட்டர் போஸ்ட் லாப்ஸ்டர். மிஸ்டர் வாகீசன், என்ன எடுத்துறீங்க? ஒரு மாதிரி சாக்லேட் எடுத்த மாதிரி இருக்கு. சாக்லேட்டும் இதுல 5 ஸ்டாருக்கு வந்து சாக்லேட்ல டெசர்ட் செய்ய போறேன். என்ன டெசர்ட்? ஒரு ஃபாரஸ்ட் வந்து சாக்லேட்ல செய்ய போறேன். ஏண்டா கேண்டில்ல விளக்கேத்துற, பூத்துடைய கவுத்து போடுற. அப்படி எங்கல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்டைல் இலங்கை வந்து கொத்ரொட்டி ஃபேமஸ். ப்ரான் வெஜ் ரால்ல செய்ய போறேன். கொத்ரொட்டி, ரால் கொத்ரொட்டி. ஓகே, கோல்டன் டேபிள் பண்ண ரவீனா. 5 ஸ்டாருக்கு மட்டன் ரோகன் ஜோஸ். ஓ, ரோட்டு கடைக்கு எறா தொக்கு தோசையில போட்டு எறா தொக்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல ஆம்லேட் அது உடைச்சு ஊத்தப்போம். ஊத்துங்க நீங்க, ஊத்துங்க. இது ஒரு கை பாத்துறோம். சொல்லும் போதே வாய் ஊறுதுனா. ரோட்டு கடை இன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் காத்திருக்கு. ஓகே, இன்னைக்கு கோல்டன் டேபிள் வின் பண்ணிருக்கிற நம்ம பெசன்ட் ரவிக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. முதல் பெனிஃபிட், நீங்க யாரா 2 பேர் இதுல சூஸ் பண்ணலாம். இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட். யாரா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை எலிமினேட் பண்றதுக்கு இது ஒரு சான்ஸ். 1 or 2 பேர் மேக்ஸிமம் நீங்க சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்க பேண்ட்ரில இருந்து ஏதாவது ஒரு இன்கிரிடியன்ட் கொண்டு வந்து கொடுத்து 3ஆவதா ஒரு டிஷ் பண்ண வைக்கணும் அதே டைம்ல. பதட்டப்படாத, நீ அப்படி கிடையாது. நீ ரவீனா, ஒருத்தர் வந்து சும்மா கிடைக்கு. பாத்தீங்கன்னா சிவானி செமையா குக் பண்ணுவாங்க. டெல்னா சூப்பரா குக் பண்ணுவாங்க. எல்லாம் எங்கட சூப்பர் சமைச்சு மாத்தறீ. எல்லாம் கேவலமா சமைக்கும். நீங்க வந்துட்டு நடிக்கிற மாதிரி இல்ல, அவருக்கு நல்ல மனசு இருக்கு. ரவீனா, டெல்னா கண்ணுல ஆனந்த கண்ணீர்ல வந்துச்சு. நான் போன வாரம் இந்த கோல்டன் டேபிளுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதுங்க. முதல்ல யார் 2 பேருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா என்ன கொடுக்குறீங்கன்னு பாப்போம். டிஎஸ்ஆர் 1. தர்மம் இல்ல, அடி நடக்குதாங்க. நம்ம அது பார்க்க வேண்டாம். அருமையான முடிவு. மனசாட்சிக்கு துரோகம் பண்ற மாதிரி. சண்டை போடுறாரு செப். இல்ல, மனசாட்சிக்கு துரோகம் பண்ற மாதிரி. ஒரு நிமிஷம் சண்டெல்லாம் போடக்கூடாது. ஒன்னு டிஎஸ்ஆர், இன்னொன்னு சத்தியமா எதுவுமே தெரியாதுடா. சத்தியம் எதுவும் தெரியாதுடா. போறேன். பாவனா, அந்த பொண்ணு பாவனா. ஜஸ்ட் மிஸ். அண்ணா தயவு பண்ணி விட்டுருங்க.
ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயோ எனக்கு ரெண்டு டிஷ்ஷே பண்ணி முடிக்கிறது கஷ்டம் அது ஒன்ன மாதிரி ஒரு ஆள் வச்சிட்டு வாழ்க்கை பிரச்சனை அண்ணா, ரெண்டே பண்ண முடியாது நான் எலிமினேட் ஆயிடுவேன் நான் தயவு செய்து மன்னிச்சுக்கப்பா. இல்ல என்ன கண்டு இப்படி பயப்படுறாரு அவரு? பெசன்ட் ரவி யார் ரெண்டு பேருக்கு கொடுக்க போறீங்க? டிஎஸ்ஆர் ஒன்று வாய்ஸன் ஒன்று. டிஎஸ்ஆர் அண்ட் வாஹீசன். ஓ ஓகே. ஏய் நீ வீரடா, எவ்வளவு பிரச்சனையை பாத்துடா, இது ஒரு பிரச்சனையாடா? போட்டி என்று வந்தால் எல்லா விஷயமுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதோட எனக்கு மூன்றாவது டிஷ் சமைக்கிறது பெரிய சேலஞ்ச் இல்ல. எக்ஸாக்ட்லி இவன் கெட்டா போட்டு நான் பெருமைப்படுறேன்டா. இப்ப பெசன்ட் ரவி உள்ள போயிட்டு ஒரு இன்கிரிடியன்ட் இல்ல ரெண்டு இன்கிரிடியன்ட் சூஸ் பண்ணி கொண்டு வரீங்க. நான்வெஜ் ஒன்னு கொடுப்போண்ணே. அண்ணே இதுக்கான போய் அவங்களுக்கு அது கொடுக்காமலே இருக்கலாமே. இது ஒண்ணு இது ஒண்ணு சூப்பர். அதான் எது சமைச்சா நல்லா இருக்காதோ அது என்ன ஒரு மாதிரி திருவானுங்கடா பாவம். ஐயோ ரவினா மனசாட்சி இல்லையாண்ணா? உங்க குடும்பம்னா டேய் இப்படி நான் அப்படி டேய் நீங்க டிஎஸ்ஆருக்கு என்ன இன்கிரிடியன்ட் கொடுக்குறீங்க? ஓ பாவக்காவா? ஐயோ டிஎஸ்ஆர் பாவக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணோம். ஓகே வாகீசனுக்கு உருளைக்கிழங்கு. ஏய் பொட்டேட்டோடா. ஓகே நல்லா கேட்டுங்க. இது டைம் பிரஷர் கொடுக்கிறதுக்காக ஆட் பண்ண ஒரு டிஷ். இதுக்கு மார்க் இல்ல. சோ இத வச்சு நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம். சிவானி இவன் எலிமினேஷன்லாம் பண்ண மாட்டான், பயப்படாத. கல 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 கலன்னு சுரி பாப்பா. ஷாப் எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் டேபிள் இல்லாம எல்லா டேபிளும் வந்துட்டு இருக்காரு. என்னன்னு கொஞ்சம் கவனி. ஓகே சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். ஐயோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான வில்லங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த பிரச்சனை அந்த வில்லங்கத்தை உள்ள கொண்டு வாங்கோ. அவ்வளவுதான். சேஃப் என்ன இது? ஓ மை காட். இவனை மண்டைக்குள்ள போட்டு இவனை ஷோல்டர்ல வச்சுக்க போறீங்க. ஐயோ ஏன் மூச்சு தெரியாதா? இன்னைக்கு நீங்க டாப் குக்குங்க. இத தலையில போட்டுக்க போறீங்க. இந்த டிஷ்ஷை சமைக்கிறத பார்க்காம நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உங்க டூப் குக்குங்க சமைக்க வைக்கணும். நான் எப்படி ஐயோ ப்ளீஸ் அட ஓட்றங்க. எதுக்கு இந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல நான் ஒண்ணே கேக்குறேன். உங்க 4 பேருக்கு ஒண்ணே சொல்றேன். நீங்க 4 பேருமே வந்துட்டு வெளிய போ அப்படினு சொன்னா நாங்க வெளிய போயிட போறோம். வெளிய போடா. அப்படி எல்லாம் போக மாட்டோம். பட் சார் இந்த ஒரு டேபிள்ல மட்டும் இவன் மூடலாமா? இவனை பார்க்கவே முடியல. இவனை பார்க்க முடியுங்களா ப்ளீஸ்? மெயின் டாஸ்க் பண்ண உங்களுக்கு கொடுக்க போற டைம் 1 hour. அந்த 1 hour டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நல்ல மட்டனா எடுத்துங்க, அதை கொட்டி குக்கர்ல போடுங்க, 8 சீட்டு வைங்க. வாகிசன் இருக்கான்ல, எதையும் தாங்குவான். அந்த ஒரு தைரியத்துல அவனுக்கு ஒரு டிஷ்ஷஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். பாவம் மோனிஷா உண்மையா ஏண்டா மோனிஷா பயம் தான் வந்திருக்கீங்களா, நான் எலிமினேட் ஆனால் ஐயோ தன்னால போயிட்டு வர முடியல என்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதாலேயே மோனிஷா வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணுறேன் என்றால் கடவுள் காக்க. 2 கப் மைதா போட்டுட்டல்ல, 2 கப் மைதா போட்டு அதுக்கப்புறம் என்ன போடணும்? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கப் போடு. டேஞ்சரஸ். அப்ப 3 கப்னு சொல்ல வேண்டியது. அம்மா இந்த டென்ஷனே தெரிதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. இவ்வளவு தின்னா வேண்டாம் அதிர்ச்சி, இன்னும் கொஞ்சம் திக்கா பண்ணு. ஆனா ரவுண்டா தான் பண்ணணும் சீக்கிரம்டா. நான் உனக்கு கேக்குறேன், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நான் இதெல்லாம் கூட காம்போ வந்து அப்படி கொடுப்பீங்களா? அது என்னன்னே தெரியலடா. நீ வரும்போது மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஆகுது. ஆக்சுவலா வந்து அவர் எங்க டேபிள்ல நின்னு பேசிட்டு இருக்காரு. டிஎஸ்ஆர் கூட பேர் பண்ணி பேசிட்டு நீங்க நான் உன்னை என்னடா சொன்னாரு? கதிரே, என்ன கதிரே அசிங்கம் பண்ற கதிரே? நீ வா, நீ மவன நல்லா சுட சுட கம்பி வச்சு இழுத்து விட்டுற வாயில. மாத்தியா குடுக்குறீங்க, 3வது டிஷா குடுக்குறீங்க, உங்களுக்குள்ளே சண்டை போட்டு விடுறேன் இன்னைக்கு. அதிர்ச்சி நீ ஒண்ணே எனக்கு கொண்டு வந்து காட்டுற கொடுற. வர அது எடுத்து வர. ஆனா அதிர்ச்சி மூஞ்சி பார்க்க முடியாதனால உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு தானே? ஏய் அங்க பாரு, மூஞ்சி பார்க்க முடியல, காலை பாரு. பெருஞ்சீரகமா சாய்ஜி ரகணி ஸ்பெஷலா இருக்கும். கப 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 அப்படி வாசலிக்கும் தெரியுமா? எட்டு விட்டு மனம். இப்போ என்ன எடுத்துட்டு வரவா என்ன? அஞ்சே எடுத்துட்டு வந்து நல்லா நெய் விட்டு ஃப்ரை பண்ணுங்க. என்ன கேட்காம எதுவுமே பண்ணாத. எதுவுமே பண்ணல. ஒரு ஸ்பூன் போடு. இன்னும் அரை ஸ்பூன் போடு. அரை ஸ்பூன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இதுவா? போடு. கடவுள் மேல பாரத்தை போட்டு முதல்ல சாமி கும்பிட்டு வை. எங்க அப்பனே முருகா காப்பாத்துறா. ஃபிஷ்க்கு மேல இந்த அளவுக்கு ரவுண்ட் ஃபுல்லா வைக்கணும். அப்ப நிறைய தேவைப்படும். நிறையவா? ஆமா. அதுக்கு டைம் இருக்காதா? டைம் இருக்கு, நீ கம்முன்னு விட்டு பண்ணிடுவேன். சரி ஓகே, சீக்கிரமா பண்ணு. கோயம்புத்தூர்ல காளான் வந்து ரொம்ப ஃபேமஸா ரொம்ப இருக்கு. ஃபேமஸா? அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறியா? நான் உன கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கே கூட்டிட்டு போறேன். நீ ஏன் கவலைப்படுற? அதிர்ச்சி நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஸ்ட்ரெஸ் ஆக்குறதே நீதானடி. ஸ்ட்ரெஸ் ஆக்குறதே நீதானடி. எண்ணெயில போட முடியும். இன்னுமா? அத சொன்னேனே. ஆமா எண்ணெய் நிலத்துல போடணும். நிலத்துல போடமா? ஒண்ணுமே புரியலடா. நிலத்துல ஊத்தணுமா? நிலம். ஐயோ இவன் கூட நானு 5-10 எபிசோட் பண்ணாலும் நான் முழிச்சிருந்தேன்.
ஃபுல்லா வச்சிட்டியா? தொடாத, ஃபுல்லா வைக்க. ஃபுல்லா வச்சிட்டியா? ஃபுல்லா வை. அடிக்கி பக்கத்துல வை. அதிர்ச்சி பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல. கடவுளே, எல்லாமே நல்லபடியா நடக்கணும், எல்லாமே சூப்பரா வந்துட்டு வரணும். நிக்கி போடு நிக்கி. ஒரு கப் தண்ணி ஊத்திட்டு என்கிட்ட கொண்டு வா. ஒரு கப் தண்ணி ஊத்திட்டு என்கிட்ட கொண்டு வா. ஒரு கப் தண்ணி நான் இதுலயா? ஆமா. அப்படியே படத்துல வர பீரியட் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. என்ன பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? என்ன போட்டு குத்துறாங்க? ரத்தம் ஜூஸா? ரத்தன் ஜூஸ். ஓ ரத்தம் ஜூஸ். ரத்தம் ஜூஸ் சார். ரெண்டு ஒரு கரண்டி லைட்டா கீழ ஊத்தி கலர் இது அப்படியே ரெட் ஆக ஆரம்பிச்சு சார். ரத்தன் ஜூஸ். சக்கரை இனிக்குது சக்கரை, அது உனக்கு தேவை அக்கறை. நீ நிக்கிற, நான் தவிக்கிறேன். செஃப், என்ன செஃப் பண்றீங்க? தண்ணி ஊத்திட்டீங்க. எக்கச்சக்கமா தண்ணி ஊத்தி. சத்தியமா அம்மா, சத்தியமா அவர்தான் தண்ணி ஊத்துறாரு. அவர் பண்ண மாட்டார். நீ என்ன கரெக்ட்டா தான் காட்டுன என்கிட்ட. ஆமா, நான் கரெக்டா தான், நானும் கரெக்டா தான் ஊத்துறேன். அவர்தான் நிறைய ஊத்திட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்றாரு? இன்னும் லைட்டா ஊத்திட்டா. இதுக்கு மேல யாராச்சும் இந்த டேபிள்குள்ள வந்தீங்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. சும்மா சொன்னேன், நான் அப்படிதான் பேசுறேன். சும்மா சொன்னேன் சார். நீங்க வரலாம், என்ன வேணா பண்ணலாம் சார். ஐயோ சார், ப்ளீஸ் சார். எல்லாரும் இல்லங்கத்த மண்டல இருந்து வெளிய எடுக்கலாம். வா ஃபைட் பண்ணு. இத வெயிட் பண்ணுமா? இது பீட்டா ஃபைட் பண்ணு. ஃபைட் பண்ணு. ஃபைட் பண்ணனா கடிக்கணும். சரி. நான் ஏன் உன்னை கடிக்கணும்னு யோசிக்கிறேன். பீட் பண்ண மாதிரி ஃபைட் பண்ணுன்றாங்க அவன். சின்னதா கட் பண்ணி இதுல போடு. ஒரு பிஞ்சு இது போடு. சார், குட்டியா கட் பண்ண சுச்சி. ஒரு பிச்சு இதை போடுச்சு, ஒரு பிச்சு அதை போடுச்சு. எது போடுறது அதை போடுறது சார். நான் எதை போடுவேன்? ஆனியன் வெட்ட ஆரம்பிடா ப்ளீஸ்டா. ரியா சார், பாவக்காய் கொடுத்தத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே. ஓகேவா? வெரி ஸ்போர்ட்டிவா? இவ்வளவு பெருசு வேண்டாடா நமக்கு. சரி, நான் பண்ணிடுறேன். நீ போடு. சின்ன பண்ற நீ அடுத்த வேலை கட் பண்ணனும். சரி, நான் குமிங் சீர் எடுத்துட்டு வந்திருக்கியா? குமிங் சீர் எடுத்துட்டு. A few inches later. டெல்லு என்ன டெல்ல காணோம்? ஓ டெல்ல போயிருச்சுடா. ரிசல்ட் தெரிஞ்சுச்சா டெல்லுக்கு? A few moments later. டெல்லா பாருங்க. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஹெல்தி க்ரோசர் பெருங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு ஷெஃப் இருக்கேன், அதனால தப்பிச்சிட்டான். என்னது? கரெக்ட், நீங்க ஷெஃப் தான் டெல்னா. Thank you. குட்டி பவுல் ஒன்னு இருந்ததே. ஆமா, ஸ்டீல். ஆமா, அது எங்க? அது நீ தான எடுத்த. அது மட்டும் எங்க மிஸ் ஆனா அவ்வளவுதான், இந்த பைத்தியமே புடிச்சிரும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பவுல். எங்கடா போச்சு அந்த பவுல்? கத்தாத எடுத்து இங்க தான் இருக்கும். எங்க இருக்கு? இங்க தான். அது இல்லனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. யார் எடுத்து போனாங்க? இங்க தான் இருக்கு. டேய் இங்க இருக்க பவுல் யாரே எடுத்தீங்களாடா? இங்க இருக்கிற பவுல் யாரே எடுத்தீங்களாடா? டேய் 3 days later. என்னாச்சு? கிடைச்சாச்சு. சரி, டென்ஷன் ஆகாத. கிடைச்சிட்ட. இப்போ நீ பெசையே. வா, உன் கை தா. பெசைடா. சரி, டென்ஷன் ஆகாத. சாரிடா. டேய் உள்ள டென்ஷன் ஆகிட்டு பவுல பெட்டிக்குள்ளே போட்டு 10 நிமிஷம் சுத்த விட்டுட்டு இப்போ வந்து டென்ஷன் ஆகுதுன்ற. மன்னிச்சிரடா, டென்ஷன் ஆகாதடா. மூக்கு மட்டும் அருந்ததி மூக்கு திவே குத்தி. பெசைடா. உங்க அம்மா உங்களுக்கு இட்டாலியன் ரிசோர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? சின்ன வயசுல உங்களுக்கு ரிசோர்ட் எல்லாம் பண்ணி தராங்களா? பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அம்மா கேளு, சின்ன வயசுல ரிசோர்ட் எல்லாம் பண்ணி தராங்க. உங்க கையில ஒரு பக்குவம் இருக்கு, உங்க கையில. நம்புறீங்களா? நம்புறேன். பிளஸ் பண்ணிட்டு போங்க, இது நல்லா வரணும்னு. வாரியத்தா. காக்கிநாடா காஜா, இன்னைக்கு நீதான் ராஜா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆனா நாங்க சாக்லேட் வச்சு ஒரு வேற லெவல்ல ஒரு டிஷ் பண்றோம். அடுத்து வந்து எங்களுக்கு இன்னும் 2 டிஷ் இருக்கு, மொத்தம் 3 டிஷ் இருக்கு. அப்பளங்க பாரு, எவ்வளவு ஸ்கிராட்ச் ஆகுதுடா. ஸ்மூத் ஸ்டெடி ஸ்பாட்லெஸ். பட் எலிமினேஷன் அண்ணன் வேற வந்து முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட்டா இருக்கிறாரு உள்ள. இவரை வந்து எலிமினேட் பண்ணா ரொம்ப தப்பாயிடும். நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். எனக்கு தெரியுமே, நீ தங்கமான பையன்னு எனக்கு தெரியுமே. ஒருடா. என்னது வர மாட்டேங்குது. கல்யாணம் ஆகணும் சொல்லிடுவாங்க. நான் வெரி கான்ஃபிடென்ட். ஐ am very confident. வீட்டுக்கு போறதுக்கா? அட தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? வந்துடா ராஜா, வந்துடா. இந்தா அப்படி பேசுடா. யாராவது ஒரு ஆள் கிடைச்சாங்க ஃபுல் ஸ்டோரி சொல்லி. ஆக்சுவலா இந்த பாவக்கா பாவம் உங்களுக்கு சும்மாவே விடாது. பெசன்ட் நகர் வரைக்கும் வருது. பரவாயில்லடா. வாடாடி. ரகசிய மசாலா.
அட எம்மாடி அம்மா. அம்மா இதெல்லாம் காணும். அவளை எடுத்து ஒரு பவுல் போட்டு பவுல்ல போட்டுங்க நம்ம சரியா. எனக்கு முதல்ல காணும்னா என்ன? காணும்னா போதும் அம்மா. போதும். ஓகே. அரை டம்ளர் ஒரு பாஸ்மதி ஒரு சீரக சம்பா. கார்லிக் வெட்ட சொன்னேன்லடா. ஆரம்பி. ஐயோ கார்லிக் வெட்டணும், மஷ்ரூம் வெட்டணும். நீ இப்படி தூக்கிக்கிட்டே சுத்திட்டு எல்லாரும் எப்படி பரபரப்பா வேலை செய்யறாங்க பாரு. என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. தங்கச்சி டிஷ்யூ விடுமா? டிஷ்யூ வேணுமா? ஆமா. இங்க வா. என்னாச்சு? டிஷ்யூ. நீ அடிவாய் சாப்பிட மரியாதை கொடுத்து. திருடன் 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 திருடன். ஏய் நாட்டி. ஏய் ஏய் ஏய். என்னாச்சு? என்ன என்ன என்ன? எங்கடா அது? எது? மாவு எங்கடா? மாவு. என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கு. டிசிடிசிக்கு வந்த பிறகு இங்க ஒரு மாவு வச்சது காணுடா. மாவு நீ தானே வச்ச? எங்க வச்ச? இங்கதான் அப்ப எங்க? வச்சேன். மூக்குத்தி குத்த மறந்தியா? விளையாட்ட ஆரம்பிக்கிட்டே விளையாட்ட ஆரம்பிட ஆரம்பிக்கும். என்ன நடக்குது இங்க? நான் இன்னைக்கு எலிமினேட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏச்சு? மாவு காணுடா. ஏன் சண்டை போடுறேன்? ஷெஃப் என்னோட மாவு காணும் ஷெஃப். நீ அவள அழகா கிடைச்சாச்சு. அங்க நீ தான வச்ச? கிடைச்சாச்சு. இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஓகே. நான் எலிமினேட் ஆகணும்னு நீ ஆசைப்படுறியா? என்ன கூட நம்ம செஃப் பண்ண பாங்க. இப்ப செஃப்லாம் தான் செஃப் யார் செஃப் இந்த மாவை? இந்த துணியில இருந்து எடுத்து நீ தான அங்க வச்ச. ஓகே. என்ன பத்தி இங்க தெரியவே இருந்து தெரியாது. இங்க இப்பதான் வச்ச. நான் சொல்றேன். நீ கோவப்படாத. கழுத்து வச்சு அடி. சாமி இன்னைக்கு பிட்டு போதுமா? இன்னைக்கு நான் எலிமினேட் ஆகணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா சொல்லு பாப்போம். நான் எடுக்கல. ஏய் நான் பின்னாடி வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஓச்சுச்சு. 8 விசில் விட்டு இங்க எவ்வளவு நேரம் விட போறீங்க? 20 நிமிஷம். ஆஹா. 20 நிமிஷம் சார். நல்ல போன் சாஃப்ட்டா இருக்கணும். வந்துச்சு. கரெக்ட். என்னடா பண்றோம்? நம்ம டிஷ் பேர் என்னடா? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? அதான் ஒரு பாக் செய்ய போறோம். இது ஒரு பாக். பார்க்கா? எது? பார்க்கா? ஆமா. அது ஓபன் பண்ணு. காக்கிநாடா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ரிசோர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ. இது என்ன டிஷ் உங்களுக்கு காக்கி எது பண்றீங்க? லாப்ஸ்டர் சைடுல சாஸ் வந்து மொய்லி சாஸ். ஓ இது காளான் பண்றீங்களா? ஆமா காளான் பண்ற ஷெஃப். சிவாங்கி என்ன? சிவாங்கி அங்க கூப்பிட்டேன். உன்னை கூப்பிட்டனா? என்ன இதெல்லாம்? சும்மா. நான் சிவாங்கி கூப்பிட்டேன். சிவாங்கி அந்த பயம் இருக்கடா அம்மா. ஜஸ்ட் மிஸ். சிவானி இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? பாருங்க சார் காலையில இருந்து இதுதான் நமக்கு மெயின் டிஷ். பண்ணிரமா இதோட சைஸ் மட்டும் பண்ணிரமா. கொஞ்சோன்னு பெருசு கொஞ்சோன்னு சின்னதானா அவ்வளவுதான். நீ இன்னைக்கு சத்தமா பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ஏன் தெரியுமா இந்த டேபிள் வச்சுட்டா? தெரியாது. அந்த சைடே வரக்கூடாதுன்னு. அவ்வளவுதான் செஃப். நானும் அதான் கேக்குறேன். அந்த சைடே வேணா செஃப். எடுத்துட்டு வா. ஏய் பரோட்டாவா? முட்டை போட்டுருக்காடி. ஆமா. ஆமா. கொத்து ரொட்டியா இது? ஆமா அத விடுங்க. ஓகே. எடுத்துட்டு போறோம். ஓகே. வீடு திருப்பணுமா? சேலத்தின் மக்கள் பாசம் நான் பார்த்துருக்கேன். சேலம் மக்களே உங்களுக்காக நான் பண்ண போறேன். இந்த டிஷ்ஷோட பேரு சேலம் தட்டுவடை செட். ஓகே ஓகேவா? ஏன்டா அழுகுற? வெங்காயம் என்ன அழுவு வைக்குது பிரீத்து. கொஞ்ச நேரம் விடு நானும் அழுவேன் சேர்ந்து. ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? வாயை கழுவு. இங்க பாருங்க மட்டன் ரோகன் ஜோஸ் பிரமாதமா ரெட் கலர்ல வந்துகிட்டு இருக்கு. சம்மடி. நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது. நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃப்பா இருந்திருக்க. ஏன் உப்பு கரிக்குது? உப்பு கரிக்குதா? சொல்லவே இல்ல. இப்போ என்ன பண்ணோம்? அங்க நான் போயிட்டு மறுபடியும் அது போடுறியா? எடுத்துட்டு வா. நான் அத இது பண்ணிட்டா கட் பண்ணிட்டா. போடா. ஒரு டேபிள்ல பத்தாம 2 டேபிள்ல சமைக்க வைக்கிறேன். என் வாழ்க்கை ஃபுல்லா வெங்காயம் வெட்டுறதுலயே போயிடுமான்னு தெரியலையே. அதானே வார வாரம் நடந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல. செஃப் எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிட்டு போனாங்க வேர்ல்டு கிளாஸ் பிரியாணி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குன்ட்டு. அதே மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்பா இந்த டோப்பா போட்டுவிட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் அந்த வீட்டில் நடக்காது. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். நல்லா ஆண்டி. அதுக்கு எதுக்கு பயமாவே? வயசாகுது என்ன பண்றது? அப்படி போடு. பட்சாரோட ரெசிபி அடி. இல்ல 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 அது அப்புறம் நான் போய் ரோட்ல சாப்பிட்டு பார்த்தேன். நீ ரோட்டு கடை மாஸ்டர் கிட்ட போய் கேட்டு வந்தியா? ஆமா. எல்லாரும் ரெசிபி சொன்னாங்களா? சொன்னாங்க. ஒரே ஒரு வெள்ள அந்த 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 வேற டீ குடிக்கிற கப் அப்படி கப் எடுத்துறான். டீ குடிக்கிறது அந்த கப் அந்த வெள்ள கப் அப்படி வேலை சொல்லியே கொல்றாங்கயா. எனக்கு உண்மையில நீங்க அந்த வில்லங்கம் கொடுத்தீங்களா அப்பவே போச்சு என் மனசு. இந்த அடுத்தது இன்னெல்லாம் வரப்போகுது லைஃப்ல.
என்ன மாதிரி அவர் ஹஸ்பண்ட் வந்தா என்ன பண்ணுவேன் டாச் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் ஏய் இந்த ஆசைலாம் இருக்குடா இல்ல ஒரு பொதுவா ஒரு மோட்டிவேஷனோட இது மென்டல் ஷெஃப் உள்ள வரலாம். ஷெஃப் சாய், ஷெஃப் ஷெருபான், ஷெஃப் ஏடல் ப்ரோ. எப்படி அவங்க இதெல்லாம் யோசிச்சு பாரு. பாலை உருட்டி உருட்டி பாக்குற ஆனா உருள மாட்டேங்குது. அப்புறம் பால் பேட் அடிச்சிரானே. ஓகே ஓகே என்னாச்சு? கொத்துரோட்டி வரல வந்திருக்கு. ஓகே அது கொத்துரோட்டி கறி ஓகே. இது என்ன? இதுதான் மெயின். இப்போ இது செஞ்சிட்டேன், ரோலிங் செஞ்சிட்டேன், பிளேட்டும் செஞ்சிட்டேன். ஓகே. இப்போ இது சிரப்பும் செஞ்சிட்டேன், கேக்கும் வந்துட்டது, கேக்கும் செஞ்சிட்டேன். ஆமா ஓகே. இப்போ நமக்கு அடுத்து செய்ய வேண்டிய அந்த இது மண் சோயிலுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கேன் எல்லாம். ஷெஃப் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு? இது இப்படிதான் இருக்கும். இது ஒரு 5-10 மினிட்ஸ்ல ஆயிடும். தண்ணி ஊத்திட்டு இது பண்ணிட்டே ஊத்ததானே. இதுல ஒரு டைம் எவ்வளவு வருதோ அவ்வளவு என்ன. மெல்ல மெல்ல அப்புறம் தெரிக்குதுடா. ஏய் பொறுமை. சரி இத கட் பண்ணி டிஷ் பண்ணிடுவா. அது கட் பண்ணி வா. அப்பாடா இன்னியோட அந்த பொம்பளை வச விட்டுச்சுடா. வடிவே நான் ஒரு பொண்ணா ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? சும்மாடா கேர்ள் டு கேர்ள் ஹக். ஒரு பிளேட்ல வந்து நியூஸ் பேப்பர் போடு ஃபர்ஸ்ட். கூடா சரி ஒண்ணல்ல முதல்லச்சி. சபா ஒண்ணல்ல முடிச்சு முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு? இதுக்காக தான் நான் பண்ண ரவினா தோசைக்கு டைம் இருக்காது. லாஸ்ட் டைம் கரெக்டாக எப்படி ஃப்ரைடேக்கு போட்டிங்கோ அந்த மாதிரி தோசை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ. சரி. ஏன்னா 5 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டைம் டக்குன்னு காயலாம் ஆகிடும். நேராச்சு பாப்பா இலைய வைப்பா. எந்த ரைஸ் நல்லா வந்து சம்பாவே நல்லா இருக்கு. அப்ப அதே வை. அது பிரான்ச்சஸா மரமா? ஓகே கவுண்டர் ஸ்டார்ட்ஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1 Time's up.